வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா மாத பிறப்பு. அதாவது சூரியன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். ஆனி மாத தொடக்கம். தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்லுவோம். 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி முடிய இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சூரியன் உங்கள் ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே போகிறார். ஒரு விதத்தில் இது நல்லது. ஏன்னா உஷ்ணாதிக்கத்தினால் உடலில் வரக்கூடிய சில கோளாறுகள் நீங்கும். அதாவது சூரியன் நம்ம ராசியில் இருந்தால் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன், ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப்டாக இருப்பீங்க, அது மாறும். சில நேரங்களில் தந்தையாருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது சரியாகும். பேசக்கூடிய பேச்சுக்களில் பல விஷயங்களில் தயக்கங்கள் இருக்கலாம். இதை பேசலாமா வேண்டாமா, இவர்கிட்ட போய் இதை பேசலாமா வேண்டாமா, அந்த தயக்கங்கள்லாம் நீங்கும். நீங்கிறதோடு மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுவீங்க உங்களுடைய விஷயங்களை. அதாவது நேரமும் காலமும் அறிந்து பேசக்கூடிய தன்மை. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க நாசூக்காக பேசுகிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியும் பேச முடியும். சொல்ல வேண்டிய, அதாவது வாயுள்ள பிள்ளை பிழைக்கணும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றக்கூடிய மன தைரியமும் மன பக்குவத்தோடும் செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சிறு பிரயாணங்களை மேற்கொள்ளும்போது நல்ல இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். நல்ல தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு காலம். நல்ல அருமையான கோவில்லாம் விசிட் பண்ணலாம். குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். பெற்றவர்களுடைய ஆசிகளை பெறக்கூடிய ஒரு காலம். நல்ல வாரம், வெற்றியை தரக்கூடிய நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.